என்னவா இருக்கும்? மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கே. இவா வேற ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு கிடக்கா. என்ன செய்யன்னு தெரியும் மண்டைக்கு. காலையிலேயே என் மாவன் ஏதோ ஒரு பைய கொடுத்தான். அந்த பையன் மறைச்சு மறைச்சு ரூமுக்குள்ள எடுத்துட்டு போனான். என்னதா இருக்கும்? எதுவும் பொருள் வாங்கிட்டு வந்திருப்பானோ? தின்பண்டம் எதுவும் வாங்கிட்டு வந்திருப்பானோ? பொண்டாட்டிக்கு நான் மட்டும் எல்லாத்தையும் வாரி வாரி கொடுக்கானே. இது என்னன்னு நான் எப்படி கண்டுபிடிக்க? ஒன்றும் விளங்க மாட்டேங்க. ஏதாவது பண்ணி முதல்ல அவளுக்கு ஒரு வேலையை கொடுக்கணும். அப்பதான் நம்ம ரூமுக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். எம்மாடி எம்மாடி மருமகளே. அத்தே சொல்லுங்க தே, எதுக்கு தே கூப்பிட்டிய? வாடி அம்மா வந்துட்டியா? வாஷிங் மிஷின்ல கொஞ்சம் துணி போட்டேன் பாத்துக்க, துணி துவைக்கலான்னு. அதை மாடியில கொடி கயிற்றுல கொஞ்சம் காய போடணும் பாத்துக்க. நீ போய் போட்டுட்டு வரியாமாக்கா? ஏத்தே வெளியவே கொடி கயிறு கிடக்கல, அதுலயே போடலாம். நேற்று சாயந்தரம் தானே அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. திரும்ப மழை வந்தா என்னத்தே செய்ய? அதெல்லாம் பார்த்துக்கலாமட்டி. கொஞ்ச நேரம் தான் வெயில் அடிக்கும். அப்புறம் இங்கே போட்டுக்கிட்டு இருந்தா மழைக்குள்ளேயும் வெயிலுக்குள்ளேயும் துணி கடந்து நாசமாலாம் போயிடும். செத்த நேரம் நல்லா வெயிலில் போட்டு எடுத்தோம்னு வையான், அப்படியே வாடிரும் துணி. பிறகு கூட இந்த கொடி கயிற்றுல போட்டுக்கிடலாம். அப்படியே சொல்றிய? சரி தே, எல்லாம் துவைச்சிட்டு எல்லாம் மீதி கிடக்கா. கொஞ்சம் அந்த மிஷினுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்குட்டி. அதுக்குள்ளே நீ துவைச்சி முடிச்சதை எடுத்து காய போட்டுட்டு வா. பிறகு இதை எடுத்து போட்டுக்கிடலாம். சரியா? சரி தே, நான் போயிட்டு வரேன். அப்பாடி ஒரு வழியா போயிட்டா. இப்ப என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட வேண்டிதான். இங்கதான் கிடக்குது அந்த பையி. இதைதானே தேடிக்கிட்டு கிடந்தேன். என்ன இருக்குன்னு பாத்திர வேண்டிதான். நம்ம அத்தைக்கிழமை மூஞ்சே சரியில்லை, ஒரு மாதிரி உருன்னு வச்சிருந்ததே. என்ன பிரச்சனை ஒன்றும் தெரியலையே. சரி, அது சொன்ன வேலையை முடிச்சுட்டு என்னன்னு போய் பார்ப்போம். பக்கெட்ல காய போட வேண்டிய துணி கிடக்கு, மிஷினுக்குள்ள கொஞ்சம் துணி கிடக்கு. அப்ப இது என்னது மிஷின் மேல மடிச்ச துணி மாதிரி இருக்கு? ஈரமா கூட இல்ல. மறந்து எடுத்துட்டு வந்து இங்க வச்சுட்டாவடா, இல்ல அடுத்து இதை துவைக்கணும்னு எடுத்துட்டு வந்து வச்சிருக்காவளா? தெரியலையே. சரி, நம்ம பேசாம ஒரு முடிவு பண்ணி செஞ்சு அது தப்பா போயிட்டுனா அப்புறம் நம்மளதான் ஏசுவாவ. அவையிட்டே போய் கேட்ட வேண்டியதான். ஆத்தாடி பட்டு புடவை என்ன அழகா இருக்கு. இந்த பட்டு விலை கூடுந்த பட்டா இருக்குமோ? அவனை பெத்தவ இங்க குத்துக்கல்லு மாதிரி இருக்கே. எனக்கு ஒண்ணு எடுத்து தரணும்னு தோணல. பொண்டாட்டி வந்த உடனே பொண்டாட்டிக்கு விதவிதமாலாம் எடுத்து தாரான். என்னதான் பண்ணுவாளுவளோ, மாய மந்திரம் போட்டு மயக்கி விடுவாளுவோ போல. அடியே கிளவி, ஹால்ல ஆளை காங்கலன்னு இங்க தேடி வந்தா எனக்கு அவைய வாங்கி கொடுத்த புடவையை இப்படி வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்கிய. இதுக்குதான் எனக்கு வேலை தர மாதிரி தந்து புடவைய பார்க்கறதுக்கு உள்ள வந்து நிக்குதியோ? நமக்கே ஒண்ணும் இல்ல, இந்த சந்திரமல்லிக்கு சேலை வேற சேலை. நல்லா போட்டு குத்து குத்துன்னு குத்தி மிதி மிதின்னு மிதிச்சாச்சு. என்ன ஒரு கொழுப்பு இந்த கிழவிக்கு. பாஞ்சாலியா கொக்கா? அட யார் இது? எங்கேயோ பார்த்த மகரையா இருக்கு. ஆத்தாடி மருமவா, பாத்துட்டாலோ? எங்க ரூம்ல என்னத்தே பண்றிய? அது வந்து உன்னை தாண்டி தேடி வந்தேன். என்னையா? நீங்க தானே துணியெல்லாம் காய போடணும்னு சொன்னியதே, பிறகு என்ன எதுக்கு இங்க தேடி வந்திய? ஆமா மருமகளே, வயசாயிட்டு பத்தியா, அதான் உனக்கு தந்த வேலையே மறந்துட்டு நீ ரூம்புக்குள்ள இருக்கான்னு நினைச்சு தேடி வந்த மக்கா. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பையில இருந்து ஒரு புடவை கீழே விழுந்துட்டா, அதான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். நீ பண்ணதெல்லாம் பார்க்கத்தானே செஞ்சேன். இரு உனக்கு இருக்கு. உனக்கா மருமகளே? அந்த பட்டு நல்ல அழகு போல இருந்து விலை கூடுனதா? நல்லா இருக்கு கொடுத்துக்க. ஏத்தே, அந்த பட்டு எனக்கு கிடையாது. உனக்கு இல்லையா? பிறகு யாருக்கு மக்கா? உங்களுக்கு தான் தே. எது எனக்கா? ஆமாத்தே, உங்க மகன் வேலை முடிஞ்சு வரும்போச்சுல ஒரு கடையில இது வெளியே இருந்துச்சான், பார்க்கவே அழகு போல இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வாங்கிட்டு வந்தாவ. அதை என்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு போனவ. நான் அந்த ஆளை மறந்து கட்டில் மேலேயே வச்சுட்டேன். பிறவு கொடுக்கணும்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டிய. உங்களுக்கு கலர் பிடிச்சிருக்காத்தே, பாத்தியெல்லாம் எடுத்துட்டு போங்க. அட கடவுளே, நமக்கு எடுத்த பட்டுன்னு தெரியாம நல்லா குத்து குத்துன்னு குத்தி காலாலெல்லாம் எட்டி சமட்டி தள்ளிட்டோமே. அங்கங்க எங்கேயும் கிழிஞ்சு போயிட்டோ தெரியலையே. என்னத்த செய்ய? இப்ப எடுத்துட்டு போக மாட்டேன் வேண்டான்னா இவ எதுக்கு ஏன்னு கேப்பா. பரவாயில்ல, எங்கேயாவது கிழிஞ்சிருந்தாலும் கட்டிக்கிட வேண்டியதான். இந்த மீம் ரெடி பண்றவங்க எல்லாம் எப்படிதான் பண்ணுறாவளோ தெரியலப்பா. என்ன அழகா எல்லாம் யோசிக்கிறாவ. அவைய போடுறத பார்த்தாவே நமக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாவ. இந்த மீம் கிரியேட்டர்ஸ்லாம் இந்த காலத்துல இல்லாம போயிருந்தாவன்னா அவ்வளவுதான். இப்ப இருக்க டிப்ரெஷனுக்கு ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்கன்னு தெரியாது. ஏதோ இப்படி சில பல வீடியோக்களை பார்த்து சிரிச்சு அவங்க கவலையெல்லாம் மறந்துகிட்டு கிடக்காவ.
என்ன இவ ஒரே கொணன்னு சிரிச்சுக்கிட்டு கிடக்கா. எந்நேரம் பார்த்தாலும் இந்த போனு தான். 24 மணி நேரத்துல அந்த போனையே தான் நோண்டிக்கிட்டு இருக்கா. ஒரு வீடு வாசலை தூத்து பெருக்கணும், ஒரு துணிமணியை துவச்சி எடுத்தோம், 4 பாத்திரம் கிடந்தா கழுவணும், சோறு கறியை பொங்கணும்னு ஒன்றும் கிடையாது. என்னத்த செய்யவோ. நல்லா சீமையில இல்லாத புள்ளன்னு கூட்டிட்டு வந்தான் பாரு என் மவன். என்னத்தை பார்த்துதான் மயங்கி தொலைஞ்சானோ. இவதான் வேணும்னு ஒத்த கல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கான். அடியே மலரு மலரு. சொல்லுங்க தே. ஏடி கொஞ்சமாவது வீட்டை பத்தி நினப்பு இருக்குவா இல்லையா? இருக்குவே. இது வீடு தானே, அந்த நினப்பு கூட இல்லாமையே நான் உட்காந்துருப்பீங்க. இந்த வியாக்கியானல என்கிட்ட பேசுற வேலை வேண்டாம். ஆமா, மணி 1 ஆக போகுது மலரு. ஏட்டே மணி 1 ஆக போகுதுன்னு கூடவா எனக்கு பார்க்க தெரியாது. அந்த அளவுக்கு நான் குருடியா இருக்கேன். ஏட்டி இந்த கூட கூட பேசுற வேலையை நிறுத்து. மணி 1 ஆக போகுதுன்னு உனக்கு தான் பார்க்க தெரியும். நேரங்காலத்துல சோறு பொங்காண்டாமா. ஏன் மாமே வருவான், எனக்கு வயிறு பசிக்கு. உங்க மகள்லாம் வரமாண்டாவலாம், ஃபோன் போட்டு சொன்னாவே. வரமாண்டானா? ஆமா, ஆபீஸ்ல எல்லாரும் கூடயும் சேர்ந்து சாப்பிட போறாவலாம். சரிடி, அவன் சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு போறான். எனக்கு வயிறு பசிக்காதா? நேரங்காலத்துல சோறு கறி ஆக்கினாதானே நான் சாப்பிட்றதுக்கு. அதெல்லாம் பொங்கியாச்சுதே. சோறு பொங்கிட்டியா? ஏடி நானும் 1 மணி நேரமா பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். இந்த போனை வச்சுக்கிட்டு கெக்கப்பக்கன்னு தான் இழிச்சுக்கிட்டு இருந்தா. நான் துணியெல்லாம் துவைச்சு போட்டுட்டு வீடெல்லாம் கூட்டி முடிச்சாச்சு. இன்னும் அந்த இடத்த விட்டு 1 இன்ச்சு நான் வரல. அதுலயே தான் உட்காந்து கிடக்கா. எங்க சோறு பொங்கனா? என்னையே ஏமாத்துதியோ நீ? ஐயே, எதுக்கிட்டே இப்படி கத்திக்கிட்டு இருக்கிய? வயசான காலத்துல இப்படி எல்லாம் கத்தப்படாது. பிபி பிரஷர்னு ஏதாவது வந்து உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டுனா நான் என்ன செய்வேன்? என்னடி செய்வா? நல்ல சந்தோஷத்துல ஒரு குத்தாட்டம் போடுவேன். எது? குமரி அழுவேன்ட்டே. உங்களுக்கு இப்ப சாப்பாடு தானே வேணும், இருங்க வாரேன். எங்க சோறு பொங்கடா? நம்ம கிட்டே சோறு பொங்கிட்டேங்க, எடுத்துட்டு வரேன்னு போறா. என்னடி இது? சோறு பொங்கலின்னு பழைய சோறு தூக்கிட்டு வரா. ஐயோ வாயிலடிங்க. பழைய சோறா? ஏன் மலரு, தப்பா எதுவும் சொல்லிட்டனோ? அது பழைய சோறு கிடையாதோ? பழைய சோறு தான் தே, இருந்தாலும் அப்படி சொல்லலாமா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய அமிர்தம் தெரியுமா? இந்த காலத்துலதான் கண்டது கிடையாதுன்னு தின்னு உடம்பு நம்ம கெடுத்துக்கிடுறோம். அந்த காலத்துல வயலு வரப்புன்னு வேலை செஞ்ச மனுஷ மக்கள்லாம் இதை குடிச்சிட்டு தானே தெம்பா வேலை செஞ்சாவே. அவியதான் 100 வருஷம் வாழவும் செய்யறாவ. உடம்புக்கு எவ்வளவு பலம் கொடுக்குது. இதை போய் இப்படி சொல்லலாமா தே? அதுலயும் இதோட அருமை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? ஏடி இதோட அருமைலாம் எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப எதுக்கு எனக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கா? பாடம் எடுக்கலதே, அப்பேற்பட்ட உணவை முறைச்சுக்கிட்டே கேட்டியெல்லாம் அதான் சொன்னேன். சரிடி, சோறு பொங்குனா? ஆமா, பொங்காம சோறு தானா வந்துருமோ? பொங்குனதுதான். பொங்குனதுன்னு சொன்னேன் தே. இன்னைக்கு பொங்குனதுன்னு சொன்னேனா? நேத்து பொங்குனதுதான். அழகா தண்ணி ஊத்தி தயிர் ஊத்தி சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். குடிங்க. ஏதே புடிங்க தே, ஐஸ் பிரியாணிய அள்ளி வதக்குன்னு சாப்பிடுங்க. ஐஸ் பிரியாணிய. என் மருமவ சொல்றதும் சரிதான். மற்ற சாப்பாட்டை விட பழைய சோறுல இருக்க சத்து எதுல கிடக்கு? உடம்புக்கு நல்லதுதான், குளிர்ச்சி தான், திம்போம். அது மட்டும் இல்லத்தே, உடம்புக்கு இது நல்லதுனாலும் நீங்க தானத்தை சொல்லியிருக்கிய நல்லா சிக்கனமா வாழணும் மருமோளே. நம்ம நல்லபடியா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சாதான் சீக்கிரம் காரு வீடு இடம்னு எல்லாம் வாங்கி நல்லா இருக்கணும்னு சொன்னி எல்லாத்தே. அன்னைக்கு நான் ஒரு 2 சீப்பு வாங்கினதுக்கு கூட தலைக்கு 1 சீப்பு பத்தாதான் 2 சீப்பு எதுக்கு எடுக்கிற? அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சுதான் நாளைக்கு கோட்டையை கட்டணும்னு சொன்னி எல்லாத்தே. நான் சிக்கனமா வாழ்றதுக்கு தெய்வம் மாதிரி எனக்கு முன்னாடி நின்று நீங்க தானே வழிகாட்டினீங்க. அதனால இனிமேல் நான் சிக்கனமா இருக்கணும்னு நினைக்கிறேன் தே. உடம்புக்கு நல்லதா மலிவான விலையில என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு சேர்த்து வச்சு நாளைக்கு நம்ம பெரிய லெவல்ல வர போறோம் தே. சே, இந்த காலத்துல உள்ள மருமவ மாறலாம். என் மாமியாக்காரி அதை சொல்லிட்டா இதை சொல்லிட்டா, என்ன ஒன்றும் வாங்க விட மாட்டேக்கா திங்க விட மாட்டேக்கான்னு ஊரெல்லாம் பொருளி பேசிட்டு தெரியுதாவ. ஆனா என் மருமக எனக்கு எப்படி கிடைச்சிருக்கா? நீ கிடைக்க உண்மையாவே நான் கொடுத்து வச்சிருக்கணும் மருமகளே. சரித்தே விடுங்க சாப்பிடுங்க. நான் வெளியே கொஞ்சம் காத்தாட திண்ணையில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டேன் மருமகளே. சரித்தே, போங்க. எம்மாடி, இதுல செத்தோளதான் இருக்கு, நான் குடிச்சாலே காணுமே. உனக்கு என்னமா செய்ய? உனக்கு வேற இருக்கா இல்ல இதுலயே கொஞ்சம் தரட்டாமா? ஐயோ எனக்கெல்லாம் வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. உள்ள இருக்கா எப்படி? இல்லத்தே, இவ்வளவுதான். பிறகு எப்படிமா சாப்பிடுவா நீ? ஒன்றும் வருத்தப்படாதியதே. சிக்கன் பிரியாணி, கொஞ்சோட சிக்கன் கிரேவி, சிக்கன் சில்லி, சிக்கன் தந்தூரி, மட்டன் சுக்கா, நல்லி எலும்பு ரசம் இதெல்லாம் ஆர்டர் போட்டிருக்கேன் தே. அந்த டெலிவரி பாய் கொண்டு வந்துகிட்டு இருக்கான். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல கொண்டு வந்துருவான். அவன் கொண்டு வந்த பிறகு நான் சாப்பிட்டுக்கிறேன் தே. நீங்க சாப்பிடுங்க.